ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. எனக்கு பிடிச்சது என்னவோ ரசம் மட்டும்தான். சரி, அந்த ரசத்தையும் கொள்ளு ரசமாக வைக்கலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணேன். ஏன்னா கோல்டுக்கு கொள்ளு வந்து அவ்வளோ நல்லது. அதுக்காக தான் இன்றைக்கி கொள்ளு ரசம் ரெடி பண்ணேன். கொள்ளு ரசத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெந்தயம், இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளியை, உப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன். புளியோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். நான் தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். நல்லா கரைச்சி அதனோட சக்கையெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு பழுத்த தக்காளி பெருசாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் 2 தக்காளி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருந்தது. அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 10 பல்லு பூண்டு. பூண்டோட ஃப்ளேவரும் பூண்டுமே வந்து நமக்கு இந்த கோல்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன். தட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ண ரோஸ்ட் பண்ண மசாலாவையும் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி அதையும் இதனோட சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலான்னு நினைக்காதீங்க. அதாவது தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படிலாம் செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா இந்த ரசம் வந்து கஷாயம் மாதிரி டேஸ்ட்டு மாறிடும். இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை விட்டு கரைச்சிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து ரசத்தை கரைச்சதை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா நுர கட்டி வந்ததும் நடுவில் அப்படி பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து சூடான சாதத்தில் போட்டு ரசத்தை ஊற்றி பசிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு தேவாமிர்தமாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது.